ஜெபிப்போம். ஏசப்பா துதிக்கிறோம் சொந்தக்க நடிச்சிருக்கும் தகப்பனே, இந்த நாள் வெளிக்கண்ணு கூட்டத்தை சேர்க்கிறேன். அதுக்காய் நன்றி தகப்பனே. ஆறுதன வேலையை நீரே எங்களோட இடைப்படுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. ஏசி மஜபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நான் முதலாவது பாடப்போற பாடல் வந்து ஆகும் எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில ஏதாவது தடைப்பட்டிருக்கோ அந்த எல்லா காரியமும் இந்த நாள்ல எல்லாமே வெற்றியா எல்லாமே ஆகும். அந்த விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அமர்ந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அமர்ந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அன்பும் இருக்க முடியும் நல்ல தகப்பனே, நல்ல கூட ராஜா உம்மிடத்துல வந்திருக்கு ஏசப்பா. ஊழியக்காரர் எங்க மத்தியில வந்து செய்தி கொடுக்க போறாங்க ஏசப்பா. அந்த வார்த்தையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த வார்த்தை 60 மூலமா மற்றவங்க மனசுல போய் சேர போதுக்கா நன்றி ஏசப்பா. நாங்க விதைக்கிறோம் ஏசப்பா, விதை 60 மூலமாக நீங்களே பலன் தர போதுக்கா நன்றி ஏசப்பா. பாஸ்டர் வார்த்தை எடுத்துட்டு வராங்க ஏசப்பா. அந்த வார்த்தை இன்னும் நிறைய பேருக்கு விசுவாச பிள்ளைக்கு கொண்டு போய் நீங்களே சேருங்க ஏசப்பா. ஏசு மஞ்ச வைக்கிறேன் என்று நடப்பிடாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையால் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு ஜெயத்தின் ஃபார்முலா. அதாவது ஜெயத்தின் ஃபார்முலா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது 2 கிறிஸ்துவ பிள்ளைகள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள். எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி அதை ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, இந்த ஸ்தோத்திரத்தின் மகிமை என்ன? இந்த ஸ்தோத்திரம் என்றால்
தேவனுடைய நாமத்தை உயர்த்துதல் என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துதல் என்ற அர்த்தம். எந்த அளவிற்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். அப்ப ஜெயத்தின் ஃபார்முலா என்ன? ஸ்தோத்திரம். நாம் ஒரு வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானித்து நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்த இடத்துல ஜனங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதற்கு காரணம் 3 விதமான வல்லமைகள் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் தியானிக்க முடியும். மோவாப், அம்மோன் புத்திரர்கள், அம்மோனியர்கள், இப்படிப்பட்ட வல்லமைகள் வருகிறது. இதை ஜெயித்து விட்டார்கள். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை இவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அப்ப ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். அப்ப ஜெயத்தை கொண்டாடினார்கள். ஜெயத்தை கொண்டாடும் விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் செய்ய செய்ய நம் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அதாவது தேவனுடைய இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த யுத்தம் வந்தாலும் ஜெயம் நிச்சயமாய் உண்டாகும். ஜெயம் உண்டாகும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாருங்கள். ஜெயத்தையே உங்கள் வாழ்க்கை முழுவதும் காண்பீர்கள். நாம் எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்று ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். ஒரு 8-9 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். இனி தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் என்பதை தியானிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துதல். இதை சொல்ல சொல்ல என்ன நடந்தா, சத்துருக்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள், ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். உலகம் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதி சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல் தரித்திரம் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத வல்லமைகள் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது எல்லா விதமான சத்துருக்களையும் கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தியானித்து பாருங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. எலியேசர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்காக, எஜமானுக்காக. காரணம், கிருபையை விளக்கவில்லை. ஆண்டவர் கிருபையை விளக்கவில்லை என்று. அப்ப நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நம் வாழ்க்கையில கிருபை பெருகும். இந்த கிருபை ஆபிரகாமை விட்டு விலகவில்லை. பாருங்க, இந்த கிருபை நம்மை விட்டு நீங்கினால் நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை இருக்கும் இடத்துல என்ன நடக்கும்? தெய்வீக சுகம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். அப்ப கிருபை நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய நாமம், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்த 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 உங்கள் வாழ்க்கையில கிருபை பெறும். அப்ப இன்றைக்கு இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதை குறித்து 2 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். முதலாவது நான் சொன்னேன், ஜெயத்தின் ஃபார்முலா ஸ்தோத்திரம் என்று. அப்ப ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். 2வது, கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகும். 3வது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்துல இப்ப எலியேசர் மறுபடியும் சொல்லுகிறார், தலை கொண்டு கர்த்தரை பணிந்து கொண்டு என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தரை நம்மை நேர் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, 40 நாள்ல நடக்க வேண்டிய அந்த பிரயாணத்தை, அந்த யாத்ராகமத்தில் அவர்கள் கடந்து வந்த பாளையங்களை 40 வருடம் நடத்தினார்கள். சுற்றி திரிந்து அலைகிற வாழ்க்கை. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள், உங்கள் அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் நேர் வழியாய் நடத்துவார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நீங்கள் நேர் வழியில நடத்தப்படுவீர்கள், அதை உணர்வீர்கள். 4வது காரியம், யாத்ராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்த பாருங்க, எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் 2 ஒண்ணுதான். எகிப்து பார்வோன் 2 ஒரே இடத்துல. ஆனா எகிப்தின் கை என்பது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது, பார்வோனின் கை என்பது இருதய கடினத்தை காண்பிக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல
ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்களை எது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். இருதய கடினப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே காரியம்தான், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நிச்சயமாகவே அடிமைத்தனத்தில் இருந்தோ இருதய கடினமான மனிதர்கள் மத்தியிலும் ஒரு விடுதலையை காண்பீர்கள். 5வது காரியத்தை சொல்கிற உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆகையால் நீ புசித்து திருப்தியா இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கணும். பாருங்க, போஷித்த தேவனை ஸ்தோத்திரிக்கணும். இன்றைக்கும் பாருங்க, நமக்கு ஆண்டவர் தேசத்தை கொடுத்திருக்கிறார். திருப்தியா புசிக்கும்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கொடுத்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்ப ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை போஷித்துக் கொண்டே இருப்பார், உங்களை திருப்தியாய் நடத்துவார், உங்களுக்கு தேசத்தை தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். பாருங்க, பசி தாகம் இல்லாத நடத்துவார். ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களே, இன்றைக்கும் பல நாடுகள்ல பல தேசங்கள்ல உணவு கூட இல்லாது இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளுக்கான உணவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் இருக்கும் இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அது இன்னும் பெருகும், குறைவே குறையாது. 6வது காரியத்தை சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நியாயத்தை சரிகட்டின நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்த நிமித்தம் அவரை ஸ்தோத்தரித்தார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார், அதை காண்பீர்கள். எங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ அந்த இடத்துல நீதி சரி கட்டப்படும், உங்களுக்கான நீதி சரி கட்டப்படும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுப்பார், உங்களுக்காக ஒரு நியாயத்தை கொடுப்பார். நான் நீதிமானா வாழ்றேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானா இருக்கிறேன், ஆனா உலகம் என்னை துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது, என் வாழ்க்கையை கொச்சப்படுத்துகிறது, என்னுடைய ஜீவியத்தை குற்றப்படுத்துகிறார்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கான நீதி ஆண்டவர் சரி கட்டுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன காரியம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். 7வது காரியம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அகிமாஸ் ராஜாவை நோக்கி, அதாவது தாவீதை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னார். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்டவர்களுடைய கைகள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வருபவர்களை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். என் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இதை விசுவாசிங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், உங்கள் சத்துருக்கள் ஓடி போவதை உங்கள் கண்கள் காணும். 8வது காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்றாங்க பாருங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவர் நமக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுதலை காண்போம். எங்க இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்களும் காணும். கடைசியாக 9வது காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்துல, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல், ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்து, உயர்த்து. இளைப்பாறுதல் தான் அமைதியான வாழ்க்கை வாழ்வார். இளைப்பாறுதல் என்றால் அமைதியான வாழ்க்கை. இனி கொந்தளிப்பு இல்லை. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும், கொந்தளிப்பு அமர்ந்து போகும். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, ஜெயத்தை காண்பீங்க. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு சரி கட்டதை நீங்க காண்பீங்க. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில கிருபை தொடரும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தொடரும். உங்கள் அடிமையின் வாழ்க்கை மாறும். பொல்லாத இருதயம் கடினம் உள்ள மனிதர்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். உனக்கு தேசத்தை கொடுப்பார், உங்களை போஷிப்பார், உங்களுக்கு உணவை கொடுப்பார், உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார். அதை நீங்க காண்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருபவர்களை கர்த்தர் சிதறி அடிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில அமைதலும் நிலைப்பாதலும் உண்டாகும். இந்த நாள்ல கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தியானித்தோம்.
இனி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.